இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. இருடா, என்னடா இந்த நேரத்துல? நிலா சோறு. நிலா சோறு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. ஆரம்பிக்கலாமா? இருங்க கூட்டு வந்துடுறேன். மேடம் வாங்க மேடம். எந்திரிங்க மேடம். எங்க? அடா சத்தம் கேட்கலையா? வா வெளியே போய் நிலா சோறு சாப்பிடலாம். வா. எனக்கு மூடு இல்ல. அஞ்சலிமா தயவு செய்து வாம்மா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. இங்க பாரு, நீ சாப்பிடலாம் வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் செம்ம பசியில இருக்கேன். உக்கா காலத்து டிஃபன் கூட கொடுக்கல. சும்மா இந்த பாரு, நீ போய் வரலன்னு வச்சுக்கோயேன், என் சிறு குடல் என் பெரு குடலாம் சாப்பிட்றோம். உன் வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா இருக்கு, அது என்ன பண்ணுன்னா பொக்குன்னு உன் மூஞ்சி மேலே குத்தி மரியாதை போய் சாப்பிடணும் உங்ககிட்ட சொல்லு. சிரிப்பு வந்துருச்சு. சரி வா போலாம். உன் கோவம் போதும், வா போலாம். வா 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 வா. என்ன ஆளுக்கால உம்முன்னு இருக்குங்க? அஞ்சலிமா அத்தை கூட சண்டையா? கோச்சிக்கிட்டீங்களா? ஏதாவது பேசுங்க, ரியாக்ஷன்லயே போகுது. அத்தை சிங்க சாங்ஸ். நானா? ஆமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த வீட்ல பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தி இருக்கா. பாட்டா? எனக்குலாம் எதுவுமே தெரியாது. தெரியாதா? அஞ்சலி பாடு. ஐயோ அக்கா, எனக்கு மூடு இல்லக்கா, நீ சும்மா இரு. உன் மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடு. பாடு, ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. அஞ்சலி பாடு. உன் இசை என்ற இன்ப விடத்தில் துவக்கட்டில் உழுந்து குளிக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கிறோம். பாடு. பாடு அஞ்சலி. பாடு அஞ்சலி. சார். தம்பி வாங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லை தம்பி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன போய் சொல்றீங்களா? ஏன் சார் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லை ஏதோ இருக்கு. நான் பார்த்தேன். நாங்கள் குடும்பமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கும் போது நீங்கள் அப்படியே ஓரமாக நின்று பார்த்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். அதுக்கான உண்மையான காரணம் மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்காப்ல. சொல்லட்டுமா? உங்களுக்கு ஊரில் இருக்க உங்கள் மனைவி பிள்ளைங்க அவங்க ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி விடுங்க, குடும்ப ஞாபகம் வரதானே செய்யும். என்ன பண்ணுறது? தம்பி உன்னோட குடும்பம் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க? எல்லாங்கிறாங்க உயிரோட தான். சரி 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 சாப்பிட்ருங்க. தம்பி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன். ஓ, சாப்பிட்டு சாப்பிட்ற பார்ட்டியா? பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. சார், முதல்ல உங்கள் 2 பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இல்லை காலையில் நானும் டக்குன்னு வந்து இடத்த காலி பண்ணுங்க போயிடுங்க அப்படி இப்படின்னு நானும் துளசி மேடம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, துளசின்றவங்க என்னோட மனைவி. இப்போ அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு அவங்க தங்கச்சின்னா உசுறு. இப்போ இங்கே எல்லாருக்குமே அஞ்சலிலாம் ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி இப்போ கர்ப்பமாக இருக்கனால மெக்கானிக் செட்லலாம் இந்த நேரத்தில் வேலை செஞ்சால் அது அவங்களுக்கும் நல்லதில்லை, அவங்க வயிற்று வர குழந்தைக்கும் நல்லதில்லை. அதுக்காக தான் வீட்டில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. உன்னை நம்ப பாரு, ஏன் புத்தியதான் செருப்பால் அடிக்கணும். அஞ்சலி விடுமா. விடுங்க அங்கிள்.
எங்க வீட்ல அம்மா அக்கான்னு எல்லாருமே என்ன பார்த்து உன்னால முடியாதுன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் அதையெல்லாம் காதுல வாங்காம போராடிக்கிட்டு இருக்கேன். இவன் உதவி பண்றேன்னு வந்துட்டு ச்சே! செய்யற தொழில் தெய்வம்னு நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு நீ கொடுக்கற மரியாதை தானா? இல்ல என்ன இருக்கு அந்த குடியில? ஏய் இப்படி குடிச்சிட்டு நீ அழிச்சுக்கிட்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. அஞ்சலி அஞ்சலி கொஞ்சம் பொறுமையா இருமா. அங்கிள், எல்லாம் உங்களாலதான் வந்தது. இந்த ஆள் வேண்டாம் விட்டுடுங்கன்னு நான் அத்தனை தடவை சொன்னேன். ஆனா நீங்க தான் இவன் ரொம்ப நல்லவன், தெரிஞ்சிருவான், நல்லா வேலை பாப்பான்னு எனக்கு கன்வின்ஸ் பண்ணி இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவன் வந்ததுல இருந்து எனக்கு இங்க தினம் தினம் கெட்ட பேருதான். என்ன என்ன அப்படி பாக்குற? வாயை திறந்து என்னன்னு சொல்லி தொலை. பாத்தீங்களா அங்கிள், இவ்ளோ பேசுறேன், குடிக்க மட்டும் திருந்திருவன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றானான்னு பாருங்க. ஏன் இப்படி மண்ணு மாதிரி நிக்கிற? பேசு. அஞ்சலி அஞ்சலி என்னமாச்சு? டேய் தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம். உட்காருங்க. டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா போடா. அஞ்சலி என்னமாச்சு? அஞ்சலி 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 ஓடு. டேய், சீக்கிரம் தண்ணியை குடு. தண்ணி குடிங்க. குடு தண்ணி குடிங்க ஓனர். தண்ணியை குடு. வேண்டாம். என் கிட்ட எல்லாம் வராத. எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? வேற என்ன அங்கிள் பண்றது? அவனை நம்பி தானே நம்ம இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா வீட்ல அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கோவப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. எங்க அப்பாவுக்கு இந்த பழக்கம் சுத்தமா பிடிக்காது. சத்யா ஏன் தான் இப்படி பண்றானோ? இப்படி ஒரு ஆளெல்லாம் எங்க அப்பா எப்படி நம்புறாருன்னு எனக்கு தெரியல அங்கிள். இங்க பாருமா, இங்க குறையில்லாத மனுஷங்களே கிடையாது. ஒரு மனுஷங்களோட நம்ம பழகணும்னா அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க கூடாது. நமக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கிற ஒருத்தனை தான் என் பக்கத்துல நான் வச்சுப்பேன், அவங்களோட தான் பழகுவேன்னு நம்ம ரூல்ஸ் போட்டா நாம இந்த உலகத்துல தனியாதாமா இருக்கணும். இருக்கிற குறைகளோடையே மனுஷங்களை ஏத்துக்க பழகணும். அவங்க கிட்ட இருக்கிற திறமைய நாம மதிக்கணுமா. சத்யா நல்ல மெக்கானிக் தான் அங்கிள், நான் ஒன்னும் தப்பு சொல்லல. ஆனா குடி, அது அவனுடைய வீக்னஸ்மா. இத்தனை வருஷமா பழகிட்டான், அது அவனால விட முடியல. ஒரே நாள்ல அவனை நம்மளால மாத்த முடியுமா? இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதம்மா. அவனை நாம மறுபடியும் கூப்பிடலாமா?